உன்னை தமிழ்நாடு பெற்றதில் பெருமை கொள்கிறது என்றும் ஒரு மிகப்பெரிய சாதனையை திரைக்க விட்டுருக்காருங்க. 24 பந்தில் இங்கிலாண்டை வந்துட்டு புஷ்பம் பண்ணியிருக்காரு, அதாவது புரட்டி போட்டிருக்காரு, இங்கிலாண்டை ஊதி விட்டுருக்காருங்க. உலக நாயகன் நம்ம வருண் சக்கரவர்த்தி என்று தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி வரலாறு பதிவு பண்ணியிருக்காரு. வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு திரைக்க விட்டுருக்காரு என்றே சொல்லலாம். இந்தியா இங்கிலாந்து மோதிய 3வது T20 போட்டி ஓகேவா ராஜ்கோட்டில் நடந்துக்கிட்டு இருங்க. இங்கே ராஜாவா கோட் போட்டு அண்ட் இங்கிலாண்டை வந்துட்டு கொண்டுட்டார் என்றே சொல்லலாம் வருண். அது கையா இல்லை கரண்டா, இது கன்ஃபியூஷன்ங்கிற மாதிரி அவர் கையிலேருந்து போகிற பந்தெல்லாம் வந்துட்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு சாக்கு தான், அப்படியே கருகிறாங்க என்றே சொல்லாங்க. ஓகே, 3வது T20 மேட்சும் இந்தியா டாஸை வின் பண்ணி சூரியகுமார் யாதவ் நாங்கள் வந்துட்டு பவுலிங்கை ஃபஸ்ட்டு போடுறோம். ஏன்னா செகண்ட் பவுலிங் பண்ணும்போது ஈரப்பதமாக இருக்கும், வலிக்கிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. அதனால அலாட்டா வந்துட்டு 3 தடவையுமே வின்னிங் ராசியான கேப்டனாக இருக்காருங்க. டாஸை ஜெயிச்சிடறாரு. டாஸை ஜெயிச்சாலே மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இங்கிலாந்து முதல் பேட் பண்ணாங்க. ஆரம்பத்திலேயே வருண் சக்கரவர்த்திக்கு ஓவர் கொடுத்துட்டாரு. பட் அசர்தீப் சிங்குக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. முகமது ஷமி உள்ளே வந்தாருங்க. ஆனால் 2 ஓவருக்கு அப்புறம் அவரால் கரெக்டாக போட முடியலைன்னு வைங்களேன். அந்த இன்ஜுரி டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த சூழலில் விக்கெட்டும் எடுக்கலை. ஓகே, வருண் அதுக்கப்புறம் வந்துட்டார், வாத்தி ரைடு பண்ணிட்டார் என்று தான் சொல்லணும். ஏறத்தாழ 5 விக்கெட் அளித்தார். ஜோஸ் பட்லரு அண்டு சுமித், அந்த ஜெமி சுமித்தா, அவர் ஓவர் டன்னு, இப்படி எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம். ஒன்றுமே புரியலைங்க. வருண் சக்கரவர்த்தி ஓவர் வந்தாலே அரண்டு போயிடறாங்க பயில இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள். ஏன்னா இவரோட ஓவரில் எல்லாருமே டக்கு 3, 0, 6. ஜோஸ் பட்லர் மட்டும்தான் டீசெண்டாக விளையாண்டார். 24 வருண் சக்கரவர்த்தி வந்தவொடனே விட்டுட்டாருன்னு வைங்களேன். பந்தை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தார் என்றே சொல்லலாம். சரச்சரன்னு 5 விக்கெட் இவர் எடுத்துட்டாருங்க. 24 பந்தில் இங்கிலாண்டை கொளுத்தி போட்டார். அப்போ வந்துட்டு அவங்களோட ஸ்கோர் இங்கிலாண்டோட ஸ்கோர் 120 தான் இருந்தது. மற்ற பவுலர்ஸ் வந்துட்டு டம்முன்னு அடி கொடுத்துட்டாங்க. இந்த ஓனாய் இப்போ ஏதாங்க 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்துட்டான். ஓனாயினா பிஸ்னாயி, அவனை வந்துட்டு வேட்டையாடிட்டாயின்னு வைங்களேன். 1 விக்கெட் தான் எடுத்தாப்புல. பட் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முகமது ஷமி கொஞ்சம் இன்ஜூரினால் அவரால் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக போட முடியலை, 100% உழைப்பை போட முடியலை. அதனால் அவர் விக்கெட் எடுக்கலாம். ஆனால் 25 ரன் டீசெண்டான ரன் கொடுத்தாரு. மற்ற பவுலர்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக பிரித்து விட்டாங்கன்னு வைங்களேன். இங்கிலாந்து லிவிங்ஸ்டன் தான் இன்றைக்கி தான் விளையாண்டுருக்காரு. அதாவது கண்ட மணிக்கு சுற்றுவார். ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் அடிப்பார். இன்றைக்கி அது பட்டு போச்சுங்க. 43 ரன் அடித்தார், 5 சிக்ஸர், 1 பவுண்ட்ரி. மிக விரைவாக 43. சின்ன கேமியோ ரோல் இன்றைக்கி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த புரூக்கெலாம் எதுக்கு இருக்கான்னு தெரியல, அவனை கிழிச்சும் போட மாட்டாங்க இந்த புக்கை. இங்கிலாந்து 171 ரன் அடிச்சிருக்காங்க 20 ஓவரில் ஓகேவா. ஆனால் செகண்ட் பவுலிங் பண்ணுறது மிகப்பெரிய கடினம். ராஜ்கோட்டில் வந்துட்டு செகண்ட் பேட் பண்ணுற அணி தான் ராஜா ஓகேவா. அதனால் 171 ரன் இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. இருக்காருங்க அந்த ரவுடிசம் பண்ணுற திலக் வர்மா, சிலக்னு செஞ்சு விட்டுருவார் என்றே சொல்லலாம். நம்ம திலுக்கு. ஓகே, இந்த சூழலில் வந்துட்டு நம்ம வருண் சக்கரவர்த்தி அந்த வாழ்நாள் ஹிஸ்ட்ரி என்னன்னா, T20 ஃபார்மேட் அவர் டெபியூ பண்ணி ஏறத்தாழ என்னங்க சொல்கிறது, ஒரு 5 மேட்ச் தான் இருக்கும். 5 மேட்சுக்குள்ளே 2 முறை T20 ஃபார்மேட்டில் 5 பண்ணியிருக்காரு, அதாவது 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுவரை எந்த ஒரு பவுலரும் இவ்வளோ குறைந்த போட்டியில் T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 2 முறை 5 பண்ணது இல்லைங்க. பட் நம்ம வருண் வந்துட்டு அச்சாதனையை பதிவு பண்ணி மிகப்பெரிய வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. அண்டு சில பேட்ஸ்மேன்லாம் அந்த ஓவர் டென் இருக்கார் இல்லையா, அவர்லாம் கையெடுத்து கும்பிட்டாரு. ஒன்றுமே புரிய மாட்டேதியா, நாங்கள் வந்தால் நீ மட்டும் வராத தயவு செய்து, அந்த மாதிரி ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டு போனாருங்க. பட் அதுவே நம்ம தமிழனுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று தான் சொல்லணும்.